10th plus 2 வில் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Okay, next நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா exercise 7.1ல 21 sum. Construct the matrix capital A is equal to Aij 3 by 3 where Aij is equal to I minus j. State whether capital A is symmetric or skew symmetric. Next நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த Aij is equal to I minus j அப்படிங்கிற இந்த கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு மேட்ரிக்ஸை நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம எடுத்துக்க போகிறோம். இந்த மேட்ரிக்ஸை நம்ம உருவாக்க போகிறோம். இந்த மேட்ரிக்ஸை உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸை வந்து நம்ம வந்து சிம்மெட்ரிக்கா ஸ்கியூ சிம்மெட்ரிக்கா அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். இதான் நமக்கு இந்த கொஷினுக்கான ஆன்சர். இந்த கொஷினுக்கான ஆன்சர் அப்படிங்கிறத வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அதுக்கான ஆன்சர்ஸை ஈஸியாக நம்ம கொண்டாட முடியும். அப்போ இந்த 21th கொஸ்டினில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். கன்ஸ்ட்ரக்ட் தி மேட்ரிக்ஸ் கேபிட்டல் A is equal to Aij 3 cross 3 where Aij is equal to I minus j. State whether A is symmetric or skew symmetric. அதாவது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய Aij is equal to I minus jங்கிற இந்த கண்டிஷன்ஸில் ஒரு மேட்ரிக்ஸை நம்ம 3 cross 3ல ஃபார்ம் பண்ணிடணும். நெக்ஸ்ட் அந்த கேபிட்டல் ஏங்கிற அந்த மேட்ரிக்ஸை நம்ம வந்து சிம்மெட்ரிக்கா ஸ்கியூ சிம்மெட்ரிக்கா அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஓகேவா? அதான் அந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகே, கவனிங்க. இப்போ இதுக்கான சொல்யூஷன்ஸ் கவனிங்க. சொல்யூஷன் கிவன் Aij is equal to I minus j. Aij அப்படிங்கிறது என்னென்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா I minus j நம்ம கொடுத்துருக்குறாங்க. இதை ஃபஸ்ட் நம்ம எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடியது நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கன்ஸ்ட்ரக்ட் எப்படி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா மேட்ரிக்ஸை லெட் கேபிட்டல் A is equal to Aij 3 by 3 அதாவது 3 by 3ங்கிற ஆர்டரில் நம்ம என்ன செய்ய போகிறோம் ஒரு மேட்ரிக்ஸை நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறத கவனிங்க. அப்போ இந்த இடத்துல இந்த கேபிட்டல் A அப்படிங்கிற அந்த மேட்ரிக்ஸ் நமக்கு வந்து 3 by 3 அப்படிங்கிற ஆர்டரில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எப்படி நம்ம எடுத்து சொல்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு I அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து 1 அப்ளை பண்ணுங்கள். அடுத்து நெக்ஸ்ட் J வந்து 1 அப்ளை பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட் நமக்கு இதில் இருக்கக்கூடிய இந்த கேபிட்டல் மேட்ரிக்ஸ் A அப்படிங்கிற இந்த மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய அந்த எலமெண்ட்ஸில் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா 3 by 3ங்கிற ஆர்டரில் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா அது எலமெண்ட்ஸ் நமக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னா A11 இருக்கும், நெக்ஸ்ட் A12 இருக்கும், நெக்ஸ்ட் A13 இருக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் ரோவில் A21, A22, A23 இருக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் ரோவில் A31, A32, A33ன்னு இருக்கும். இப்போ அந்த எலமெண்ட்ஸை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த Aij is equal to I minus jங்கிற கண்டிஷன்ஸை வச்சு நம்ம என்ன செய்யணும் இந்த எலமெண்ட்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ ஃபஸ்ட் நம்ம அதை கண்டுபிடிக்கலாமா? அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 by 3 ஆர்டரில் நமக்கு வந்து மேட்ரிக்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன செய்கிறோம் இப்போ 3 by 3 ஆர்டர்னால் ஃபஸ்ட் நமக்கு வந்து அதுக்கான எலமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். அப்போ அந்த 3 by 3யில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா A11, A12, A13, நெக்ஸ்ட் A21, A22, A23, நெக்ஸ்ட் A31, நெக்ஸ்ட் A32, நெக்ஸ்ட் A33 அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்போ 3 by 3 அப்படிங்கிற இந்த மேட்ரிக்ஸ் வந்து நமக்கு 3 rows 3 columns நமக்கு இருக்கும். அதை வச்சு நம்ம வந்து மேட்ரிக்ஸை நம்ம ஃபார்ம் பண்ணணும். அப்போ அதுக்கான எலமெண்ட்ஸ் வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இந்த கிவன் Aij is equal to I minus jங்கிற இந்த கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணி. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து A11க்கான இந்த எலமெண்ட்ஸ் வேல்யூ என்னங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு A11 அப்படிங்கிறதுல இங்கே ஃபஸ்ட்டு ஐக்கு பதிலாக 1 அப்ளை பண்ணுங்கள், ஜேக்கு பதிலாக 1 அப்ளை பண்ணுங்கள் இந்த கண்டிஷன்ஸ் Aij கண்டிஷன்ஸில். இப்போ ஃபஸ்ட்டு ஐக்கு பதிலாக 1 அப்ளை பண்ணிங்கன்னா 1, நெக்ஸ்ட் ஜேக்கு பதிலாக 1 அப்ளை பண்ணிங்கன்னா 1. அப்போ therefore 1 minus 1, therefore வேல்யூ நமக்கு 0. இப்போ A11 அப்படிங்கிறது நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 0 நமக்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் இதே போல் A12 கண்டுபிடிங்க. A12 அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு ஐங்கிறது 1 யூஸ் பண்ணிக்கங்க, நெக்ஸ்ட்டு ஜேங்கிறது 2 யூஸ் பண்ணிங்க. இப்போ I minus jயில் அப்ளை பண்ணும்போது 1 minus 2. இப்போ 1 minus 2 மைனஸ் பண்ணால் -1. இப்போ A12 அப்படிங்கிறது நமக்கு என்ன அப்படின்னா -1.
நெக்ஸ்ட்டு A13 அப்படிங்கிறதுல நம்ம என்ன செய்றீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 எடுத்துங்க, நெக்ஸ்ட்டு 3 எடுத்துங்க, ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்கள். அப்போது 1 மைனஸ் 3 நமக்கு ஆன்சர் -2. அப்போ தேர்ஃபோர் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா A13யோட வேல்யூ வந்து -2 நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா A21 அப்படிங்கிறதுல நமக்கு வந்து ஃபஸ்ட்டிங்கன்னா ஐக்கு பதிலாக 2 அப்ளை பண்ணுங்கள், நெக்ஸ்ட்டு ஜேக்கு பதிலாக 1 அப்ளை பண்ணுங்கள். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா A21 = 2 - 1 அப்படிங்கிறத நம்ம அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் வந்து 2 - 1 1ன்னு கிடைக்கும். அப்போ A21ஓட வேல்யூ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1. நெக்ஸ்ட் அதே போல் A22 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2 - 2 I - Jயில் அப்ளை பண்ணும்போது 2 - 2 therefore வேல்யூ 0. அப்போ A22ஓட வேல்யூ நமக்கு 0. நெக்ஸ்ட் A23 அப்படிங்கும்போது 2 - 3 ஐயோட வேல்யூ 2, ஜேயோட வேல்யூ 3. அப்போ 2 - 3 எடுத்துங்க, இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா -1 ஆன்சர். அப்போ A23ஓட வேல்யூ -1. நெக்ஸ்ட்டு A31 அப்படிங்கிறதுல நமக்கு வந்து ஃபஸ்ட் ஐங்கிறது 3, நெக்ஸ்ட்டு ஜேங்கிறது 1. அப்போ 3 - 1ங்கிறது நமக்கு 2. இப்போ தேர்ஃபோர் A31 அப்படிங்கிறது நமக்கு ஆன்சர் வந்து 2. நெக்ஸ்ட் A32 அப்படிங்கிறதுல ஐங்கிறது 3, ஜேங்கிறது 2. அப்போ 3 - 2 = 1. அப்போ A32 அப்படிங்கிற வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1 கிடைக்கும். நெக்ஸ்ட் A33 அப்படிங்கிறதுக்கு நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ஐங்கிறது 3, ஜேங்கிறது 3. அப்போ 3 - 3 0. இப்போ A33 எலமெண்ட்டோட வேல்யூ பார்த்திங்கன்னா 0. இப்போ இதில் நமக்கு வந்து 3x3 அதாவது 3/3 ஆர்டரில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ஃபஸ்ட்டு A11, A12, A13, A21, A22, A23, A31, A32, A33 அப்படிங்கிற வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. கிவன் Aij = I - Jங்கிற கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணி. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து மேட்ரிக்ஸ் ஏவை நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். எப்படி ஃபார்ம் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு கேபிட்டல் A = ஃபஸ்ட்டு A11 எலமெண்ட்ஸ் வேல்யூ நமக்கு என்ன இருக்குது 0. நெக்ஸ்ட்டு A12 வேல்யூ என்ன இருக்குது -1. நெக்ஸ்ட்டு A13ஓட வேல்யூ -2. நெக்ஸ்ட்டு A21 வந்து 1. நெக்ஸ்ட்டு A22 அப்படிங்கிறது 0. நெக்ஸ்ட்டு A23 அப்படிங்கிறது -1. நெக்ஸ்ட்டு A31ங்கிறது 2. நெக்ஸ்ட்டு A32 அப்படிங்கிறது நமக்கு 1. நெக்ஸ்ட்டு A33 அப்படிங்கிறது நமக்கு 0. இப்போ தேர்ஃபோர் நமக்கு மேட்ரிக்ஸ் A அப்படிங்கிறது நமக்கு எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா நமக்கு 0 - 1 -2 1 0 -1 2 1 0 அப்படிங்கிறது நம்ம ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம என்ன செஞ்சு அப்படின்னா நம்ம கொடுத்துடக்கூடிய Aij = I - Jங்கிற கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணி இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸை நம்ம என்ன செஞ்சாச்சு 3/3 ஆர்டரில் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு என்ன கேட்குறாங்க கொஸ்டினில் ஸ்ட்ரீட் வெதர் A is symmetric or skew symmetricன்னு சொல்கிறாங்க இல்லையா. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்கிறோம் இந்த மேட்ரிக்ஸ் ஏவை நம்ம வந்து சிமெட்ரிக்கா ஸ்கியூ சிமெட்ரிக்கா அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் சொல்ல போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இப்போ ஆல்ரெடி நமக்கு வந்து கண்டிஷன்ஸ் தெரியும். சிமெட்ரிக்னா எப்படி இருக்கும், ஸ்கியூ சிமெட்ரிக் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு கண்டிஷன் தெரியும். சிமெட்ரிக் அப்படின்னா A�transpose = Aன்னு இருக்கும். அதே ஸ்கியூ சிமெட்ரிக்காக இருந்துச்சுன்னா A�transpose = -Aன்னு கண்டிஷன்ஸில் இருக்கும். இதெல்லாம் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க. இப்போ இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸ் ஏங்கிற மேட்ரிக்ஸ் வந்து நம்ம வந்து சிமெட்ரிக்கா ஸ்கியூ சிமெட்ரிக்கா அப்படிங்கிறத நம்ம சொல்கிறதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் எடுங்க. இப்போ A�transpose = ஒரு மேட்ரிக்ஸ்க்கு நம்ம எப்பவுமே டிரான்ஸ்போஸ் எடுக்கும்போது ரோவை வந்து காலமாகவும் காலத்தை வந்து நம்ம ரோவாகவும் நம்ம என்ன செஞ்சுக்கணும் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கணும். அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஏங்கிற மேட்ரிக்ஸ்லேருந்து 0 - 1 -2ங்கிறது ரோ, இது வந்து காலமாக எடுத்துக்கங்க. இப்போ 0 - 1 -2. நெக்ஸ்ட்டு 1 0 -1 இதை வந்து காலம் எடுத்துங்க 1 0 -1. நெக்ஸ்ட்டு 2 1 0ங்கிற இந்த ரோவை காலம் எடுத்துங்க 2 1 0 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அப்போ நம்ம ஏங்கிற மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது A�transpose நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 0 1 2 -1 0 1 -2 -1 0 நமக்கு கிடைக்குது. இப்போ இந்த மேட்ரிக்ஸை நம்ம கொஞ்சம் கவனிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம இதனுடைய மேட்ரிக்ஸை நம்ம எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 0 1 2 -1 0 1 -2 -1 0. இப்போ இதிலிருந்து நம்ம என்ன செய்யலாம்னா மைனஸை காமனாக வெளியே எடுத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல -1 இருக்குது -2 இருக்கு இல்லையா, அதில் மைனஸ் காமனாக வெளியே எடுக்கும்போது மைனஸ் வெளியே வந்துடும். அப்போ இந்த இடத்துல ப்ளஸ்ஸாக மாறிடும். சப்போஸ் இந்த இடத்துல ப்ளஸ் இருந்துச்சுன்னா அது மைனஸாக நமக்கு மாறிடும். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் காமனாக வெளியே எடுக்கும்போது மைனஸ் ஆஃப் இந்த மேட்ரிக்ஸ் எப்படி கிடைக்கும்னா ஏங்கிற மேட்ரிக்ஸாகவே கிடைக்கும். எப்படி 0 - 1 -2 நெக்ஸ்ட்டு 1 0 -1 நெக்ஸ்ட்டு 2 1 0ன்னு நமக்கு கிடைக்கும். இதுலேருந்து மைனஸ் காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா இந்த A�transpose மைனஸ் காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா ரிமைனிங் இருக்கக்கூடியது ஏங்கிற மேட்ரிக்ஸ் நமக்கு கிடைக்கும். அப்போ தேர்ஃபோர் இந்த மேட்ரிக்ஸை நம்ம -A நம்ம எடுத்துக்கலாம். அப்போ தேர்ஃபோர் A�transpose = -A நமக்கு கிடச்சிருக்கு. அப்போ A�transpose = -A. அப்போ இந்த கண்டிஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. இப்போ A�transpose = -A அப்படின்னா நமக்கு என்ன கண்டிஷன் A�transpose = -Aங்கிறது ஸ்கியூ சிமெட்ரிக்கான கண்டிஷன்.
அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கனால இங்கே கிவன் ஏங்கிற மேட்ரிக்ஸ் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஏங்கிற மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருக்கும். அப்போ ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்கிறோம், ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ அப்படிங்கிற கண்டிஷனை வச்சு நம்ம சொல்கிறோம். அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏங்கிற கண்டிஷனை வச்சு நமக்கு ஏங்கிற மேட்ரிக்ஸை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இப்போ தேர்ஃபோர் இதிலேருந்து நம்ம வந்து ஏ இஸ் எ ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 23. If A and B are symmetric matrices of same order, prove that first division AB plus BA is a symmetric matrix. Second division AB minus BA is a skew symmetric matrix. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடியதில் கொஷினில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏபிங்கிறது நமக்கு வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஆஃப் சேம் ஆர்டரில் இருக்கக்கூடிய சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னு சொல்லிட்டாங்க. அப்போ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னாலே நமக்கு வந்து தெரியும், சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ஏங்கிற மேட்ரிக்ஸ்க்கு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் கண்டிஷன்ஸ் நம்ம எழுதணும் அப்படின்னா ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஏன்னு எழுதலாம். அதுவே பிங்கிற மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா பி டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு பி நம்ம சொல்லலாம். இதெல்லாம் நமக்கு வந்து கண்டிஷன்ஸ் நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கிறோம். ஓகேவா, அந்த கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா கொஸ்டின்லேயே சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க ஆஃப் சேம் ஆர்டர். நெக்ஸ்ட் ப்ரூவ் தட் என்ன ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க, ஃபர்ஸ்ட் டிவிஷன் ஏபி ப்ளஸ் பிஏ இஸ் எ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் டிவிஷன் ஏபி மைனஸ் பிஏ இஸ் எ ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. இதை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஏபிங்கிறது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு இதிலேருந்து ஃபஸ்ட்டு டிவிஷன் ஏபி ப்ளஸ் பிஏவை சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. செகண்ட் டிவிஷன் ஏபி மைனஸ் பிஏவை ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே, இதுக்கான சொல்யூஷன்ஸ் கவனிங்க. சொல்யூஷன் ஃபஸ்ட் டிவிஷன்ஸ் பாருங்கள். ஏ அண்ட் பி ஆர் சிமெட்ரிக். ஃபஸ்ட்டு வந்து கிவன் கொஸ்டினில் வந்து ஏபி அப்படிங்கிறது ஆர் சிமெட்ரிக் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டாங்க கொஸ்டினில். அதுலேருந்து நம்ம வந்து ஏவும் பியும் நமக்கு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருந்துச்சுன்னா அதுக்கான கண்டிஷன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருந்தால் அதுக்கான சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் கண்டிஷன் என்னது, ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ. நெக்ஸ்ட் பிங்கிறது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருந்துச்சுன்னா அதுக்கான கண்டிஷன்ஸ் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸான கண்டிஷன்ஸ் என்னென்னா பி டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு பி. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 நம்ம எடுத்துக்குவோம். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டினில் ஏபிங்கிறது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் கொடுத்தனால இந்த கண்டிஷன்ஸை நம்ம டேரெக்டாக எடுத்துக்கிறோம். ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ, பி டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு பி நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் டு ப்ரூவ் தட் ஏபி ப்ளஸ் பிஏ இஸ் ஏ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஏபி ப்ளஸ் பிஏவை நம்ம சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ப்ரூவ் பண்ண போகிறோம். தேர்ஃபோர் கன்சிடர் ஏபி ப்ளஸ் பிஏ த ஹோல் டிரான்ஸ்போஸ். ஏபி ப்ளஸ் பிஏ த ஹோல் டிரான்ஸ்போஸ். நமக்கு வந்து ஏபி ப்ளஸ் பிஏவை சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்ன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஏங்கிறது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருந்தால் ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஏன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அப்போ ஏபி ப்ளஸ் பிஏங்கிறது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னு சொல்லணும் அப்படின்னா நம்ம இதை எப்படி எழுதலாம், ஏபி ப்ளஸ் பிஏ த ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏபி ப்ளஸ் பிஏன்னு நம்ம எழுதலாம். ஓகேவா, அதுதான் நமக்கு வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்க்கான கண்டிஷன். அப்போ இதை வச்சு நீங்கள் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸை நீங்கள் ஈஸியாக நம்ம வந்து கெஸ் பண்ணிடலாம் எப்படி இருக்கும்னு. அப்போ ஏபி ப்ளஸ் பிஏ ஹோல் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஏபி ப்ளஸ் பிஏ அப்படிங்கிறத நம்ம வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸை சொல்லணும் அப்படின்னா அப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன கன்சிடர் பண்ணணும், ஏபி ப்ளஸ் பிஏ த ஹோல் டிரான்ஸ்போஸ் கன்சிடர் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு ஏபி ப்ளஸ் பிஏ த ஹோல் டிரான்ஸ்போஸ். இதுக்கான கண்டிஷன்ஸ் நமக்கு என்னென்னா ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ் ப்ளஸ் பிஏ ஹோல் டிரான்ஸ்போஸ். அப்போ அந்த இடத்துல ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ் ப்ளஸ் பிஏ ஹோல் டிரான்ஸ்போஸ் இதை வந்து நம்ம வந்து செப்பரேட்டாக நம்ம அடிஷன்ஸில் இருக்கக்கூடியது என்ன செய்யலாம், டிரான்ஸ்போஸ் வந்து உள்ள கொண்டு வந்துடலாம். அப்போ ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ் ப்ளஸ் பிஏ ஹோல் டிரான்ஸ்போஸ் எழுதலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ் வந்து ஆல்ரெடி ப்ராப்பர்ட்டி பார்த்துருப்போம். ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ். அப்போ ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸை பி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ்னு சேஞ்ச் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் பிஏ ஹோல் டிரான்ஸ்போஸை ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு பி டிரான்ஸ்போஸ்னு சேஞ்ச் பண்ணிக்கங்க. இது ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறத நல்லா கவனிச்சுங்க. ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸில் இந்த லாஸ்ட் இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் ஃபஸ்ட்டு டிரான்ஸ்போஸ் எடுங்க. நெக்ஸ்ட் ஃபஸ்ட் இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் எடுங்க. ரெண்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். இது வந்து ஈக்குவலாக இருக்கும். இது வந்து பை ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் அதே போல் தான் இதுவும் ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு பி டிரான்ஸ்போஸ். நெக்ஸ்ட் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் கிவன் ஈக்குவேஷன் நம்பர் 1லேருந்து நம்ம எடுத்துக்கும்போது அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஏக்கு ஈக்குவலாக இருக்கும். ஏ டிரான்ஸ்போஸ் ஏக்கு ஈக்குவலாக இருக்கும், பி டிரான்ஸ்போஸ் பிக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா பி டிரான்ஸ்போஸ்க்கு பதிலாக நம்ம பின்னு எடுத்துக்கலாம், ஏ டிரான்ஸ்போஸ்க்கு பதிலாக பிஏன்னு எடுத்துக்கலாம். அதே போல் ப்ளஸ் ஏ டிரான்ஸ்போஸ்க்கு பதிலாக ஏன்னு எடுத்துக்கலாம், பி டிரான்ஸ்போஸ்க்கு பதிலாக பின்னு எடுத்துக்கலாம். இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1லேருந்து நம்ம இது வந்து ஈக்குவல்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யலாம், ஏபி ப்ளஸ் பிஏன்னு எடுத்துக்கலாம் பை யூசிங் 1.
ஈக்குவேஷன் நம்பர் 1 நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ ஏபி ப்ளஸ் பிஏ த ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏபி ப்ளஸ் பிஏ நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு இல்லையா. அப்போ இதிலிருந்து நமக்கு வந்து ஏபி ப்ளஸ் பிஏங்கிறது எப்படி இருக்கும், சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஏனா ஏ வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னு சொல்கிறோம். அப்போ ஏபி ப்ளஸ் பிஏங்கிறது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக நம்ம சொல்லணும்னா ஏபி ப்ளஸ் பிஏ த ஹோல் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஏபி ப்ளஸ் பிஏ நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகேவா. அப்போ இதிலிருந்து ஏபி ப்ளஸ் பிஏங்கிறது நமக்கு என்னவாக இருக்கும், சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் டிவிஷன்ஸ் பாருங்கள். அதே போல் நம்ம என்ன செய்கிறோம், கிவன் ஏ அண்ட் பிங்கிறது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக எடுத்துக்கிட்டு ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ, பி டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு பி அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். இதே போல் நம்ம சேம் இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 ஆல்ரெடி ஃபஸ்ட் டிவிஷனில் எடுத்துட்டோம். அந்த 1ங்கிறத அப்படி நம்ம வந்து இது அப்படி நம்ம செகண்ட் டிவிஷன்ஸ்க்கு அதுவே நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம டு ப்ரூவ் தட் நெக்ஸ்ட் என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம், ஏபி மைனஸ் பிஏ இஸ் எ ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். அப்போ இந்த இடத்துல ஏபி மைனஸ் பிஏ இஸ் எ ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் நம்ம ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா இதை வந்து நம்ம என்ன செய்யலாம், நம்ம டேரெக்டாக அதுக்கான கண்டிஷன்ஸை ஃபஸ்ட் நம்ம கெஸ் பண்ணிடலாம். அப்போ இது வந்து ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னு சொல்லணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், ஏபி மைனஸ் பிஏ த ஹோல் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஏபி மைனஸ் பிஏன்னு ப்ரூவ் பண்ணணும். அதுதான் நமக்கு வந்து கண்டிஷன். ஓகேவா. அப்போ அந்த கண்டிஷன்ஸை ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்கிறோம், கன்சிடர் ஏபி மைனஸ் பிஏ த ஹோல் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுங்கள், ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ் மைனஸ் பிஏ த ஹோல் டிரான்ஸ்போஸ்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டிவிஷன்ஸில் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியாது, அதே போல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் மைனஸ் பிஏ த ஹோல் டிரான்ஸ்போஸ்க்கு வந்து ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு பி டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் ஆல்ரெடி நமக்கு என்னென்னு தெரியும், இது பிக்கு ஈக்குவலாக இருக்கும், ஏ டிரான்ஸ்போஸ் ஏக்கு ஈக்குவலாக இருக்கும்னு நமக்கு தெரியும். நமக்கு ஈக்குவேஷன் நம்பர் 1ல நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அப்போ தேர்ஃபோர் பி டிரான்ஸ்போஸ் பதிலாக பின்னு எடுத்துங்க, ஏ டிரான்ஸ்போஸ் பதிலாக ஏன்னு எடுத்துங்க, மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ் பதிலாக ஏ, பி டிரான்ஸ்போஸ் பதிலாக பின்னு எடுத்துங்க. அப்போ பிஏ மைனஸ் ஏபின்னு கிடைக்கும் பை யூசிங் ஒன் ஈக்குவேஷன் நம்பர் 1லேருந்து நம்ம இதை வந்து அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதை வந்து நம்ம ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னு சொல்கிறனால இங்கே நம்ம மைனஸுக்கு காமனாக வெளியே எடுக்கணும். அப்போ மைனஸ் காமனாக வெளியே எடுக்கணும்னா இந்த மைனஸ் காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா இந்த ப்ளஸ் ஏபிங்கிறது என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் இந்த பிஏங்கிறது என்ன ஆயிரும், மைனஸ் ஆயிரும். அப்போ மைனஸ் ஆஃப் ஏபி மைனஸ் பிஏன்னு கிடைக்கும். இந்த பிஏ மைனஸ் ஏபியில் மைனஸை காமன் எடுத்துட்டிங்கன்னா மைனஸ் ஆஃப் ஏபி மைனஸ் பிஏ நமக்கு கிடைக்கும். அப்போ தேர்ஃபோர் ஏபி மைனஸ் பிஏ த ஹோல் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஏபி மைனஸ் பிஏ நமக்கு கிடைக்கும். அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன அது சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஏபி மைனஸ் பிஏ த ஹோல் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஏபி மைனஸ் பிஏ அப்படிங்கும்போது இந்த ஏபி மைனஸ் பிஏ அப்படிங்கிறது நமக்கு எப்படி இருக்குது, நமக்கு ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருக்குது. இந்த இடத்துல நமக்கு ஏபி மைனஸ் பிஏ த ஹோல் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஏபி மைனஸ் பிஏங்கிறது நமக்கு ஸ்கியூ சிமெட்ரிக்ஸ் மேட்ரிக்ஸ்க்கான கண்டிஷன். அப்போ தேர்ஃபோர் ஏபி மைனஸ் பிஏ இஸ் எ ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இதை நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகே, இதோட உங்களுக்கு எக்ஸைஸ் 7.1 கம்ப்ளீட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸைஸ் 7.2ல டிட்டர்மன்ஸ் பார்க்க போகிறோம். டிட்டர்மன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு கவனிங்க. நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். இந்த மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்லேயோ அல்லது பேரந்தீசிஸ் ப்ராக்கெட்லேயோ நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் எலமெண்ட்ஸை. ஓகேவா. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா டிட்டர்மன்ஸ் என்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த டிட்டர்மனன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா. அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி எடுத்துக்கூடியதில் நம்ம அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வெர்டிக்கல் லைனில் நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். வெர்டிக்கல் லைனில், அதாவது மேட்ரிக்ஸை நம்ம வந்து வெர்டிக்கல் லைனில் நம்ம வந்து என்ன செய்கிறோம், வெர்டிக்கல் லைனுக்கு பிட்வீனில் நம்ம எடுத்துக்க போகிறோம். அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து டிட்டர்மனன்ட் நம்ம சொல்லுவோம். அதுதான் நம்ம வந்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய எக்ஸைஸ் 7.2. கவனிங்க. டிட்டர்மனன்ட்ஸ் to every square matrix A is equal to Aij of order n, we can associate a number called determinant of the matrix capital A. நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு ஏங்கிற மேட்ரிக்ஸை நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். இந்த டிட்டர்மினன்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு ஏங்கிற மேட்ரிக்ஸை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸ் நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து அதில் இருக்கக்கூடிய ஆர்டர் வந்து சேமாக இருக்கணும். அதாவது ஆர்டர் வந்து நமக்கு வந்து ரோவும் காலமும் சேமாக இருக்கணும். இப்போ ரோ பார்த்தீங்க அப்படின்னா ரோ வந்து 2ஆக இருந்ததுன்னா காலமும் 2ஆக தான் இருக்கணும். ரோ வந்து 3ஆக இருந்துச்சுன்னா காலமும் நமக்கு 3ஆக இருக்கணும். ஓகேவா. அப்போ இந்த இடத்துல நமக்கு இந்த டிட்டர்மன்ஸ்க்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் எந்த ஒரு மேட்ரிக்ஸுமே நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து சேம் ஆர்டரில் இருக்கணும். அது 2/2ஆக இருக்கலாம், 3/3ஆக இருக்கலாம், இல்லைனா 4/4 இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். அப்போ அந்த இடத்துல நமக்கு சேம் ஆர்டரில் இருக்கணும். அந்த சேம் ஆர்டரில் இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸை தான் நம்ம என்ன செய்ய முடியும், டிட்டர்மன்ட்க்கு நம்ம யூஸ் பண்ண முடியும். அப்போ நம்ம அந்த டிட்டர்மன்ட்ஸை நம்ம எப்படி எழுதலாம், தென் டிட்டர்மன்ட் ஆஃப் ஏ இஸ் ரிட்டன் as டிட்டர்மன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு டிட்டர்மன்ட் ஆஃப் a11 a12 எக்ஸெட்ரா a1n, நெக்ஸ்ட் a21 a22 எக்ஸெட்ரா a21
எக்ஸெட்ரா ANN A1 AN2 எக்ஸெட்ரா ANN. அதாவது நமக்கு ஏங்கிற மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ், அந்த எலமெண்ட்ஸை அப்படியே நம்ம என்ன செய்கிறோம், வெர்டிக்கல் லைனில் நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். ஓகேவா? அப்போ இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸை நம்ம வந்து வெர்டிக்கல் லைனுக்குள்ளே, அதாவது பிட்வீன் வெர்டிக்கல் லைனுக்குள்ளே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் நம்ம டிட்டர்மினன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த டிட்டர்மினன்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு வெரி 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 இம்பார்ட்டன்ட். அப்போ அந்த இடத்துல டிட்டர்மினன்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸ் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக எப்படி இருக்கணும் அப்படின்னா சேம் ஆர்டரில் இருக்கணும். ஓகேவா? அப்போ அந்த சேம் ஆர்டரில் இருக்கக்கூடியதை நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா வெர்டிக்கல் லைனில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து நம்ம டிட்டர்மினன்ட் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அப்போ டிட்டர்மினன்ட் அப்படின்னாலே வெர்டிக்கல் லைனுக்குள்ளே நம்ம எடுத்துக்கணும். அதாவது டபுள் வெர்டிக்கல் லைனுக்குள்ளே இந்த மேட்ரிக்ஸ் ஏ அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அதே போல் அந்த எலமெண்ட்ஸையும் டபுள் வெர்டிக்கல் லைனுக்குள்ளே நம்ம எடுத்துக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோம், டிட்டர்மினன்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அப்போ அந்த டிட்டர்மினன்ட் இந்த மாதிரி நம்ம எழுதலாம். ஒரு மேட்ரிக்ஸை எடுத்து அந்த மேட்ரிக்ஸ்லேருந்து டிட்டர்மினன்ஸை நம்ம இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? அதைத்தான் நம்ம வந்து டிட்டர்மினன்ட் நம்ம சொல்கிறாங்க. இந்த டிட்டர்மினன்ட் அப்படிங்கிறது ஒரு மேட்ரிக்ஸ் கேபிட்டல் ஏன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கேபிட்டல் ஏவை வந்து நம்ம வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அது எப்படி நம்ம வந்து டினோட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், டபுள் வெர்டிக்கல் லைனுக்குள்ளே அந்த கேபிட்டல் ஏ அப்படிங்கிற மேட்ரிக்ஸை நம்ம எழுதணும். ஓகேவா? அப்படி எழுதணும் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து நம்ம டிட்டர்மினன்ட் நம்ம சொல்கிறோம். அப்போ இது வந்து நம்ம டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ, இப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏன்னு சொல்லலாம். பிங்கிற மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் பின்னு சொல்லலாம். அதே சிங்கிற மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் சின்னு சொல்லலாம். ஓகேவா? அந்த மேட்ரிக்ஸ்க்கு அந்த மாதிரி நம்ம என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த சிம்பிள் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? அப்போ டிட்டர்மினன்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு கிவன் மேட்ரிக்ஸ், எந்த மேட்ரிக்ஸ் வேணால் கொடுத்துருப்பாங்க, அந்த மேட்ரிக்ஸ் வந்து சேம் ஆர்டரில் இருக்கணும். இப்போ சேம் ஆர்டரில் இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸை நம்ம வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒரு டபுள் வெர்டிக்கல் லைனுக்குள்ளே நம்ம வந்து எழுதுகிறோம். அப்படி டபுள் வெர்டிக்கல் லைனுக்குள்ளே நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், டிட்டர்மினன்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இதைத்தான் நம்ம வந்து வரக்கூடிய இந்த எக்ஸசைஸில் நம்ம பார்க்குறோம். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கவனிங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் எ மேட்ரிக்ஸ் அண்ட் எ டிட்டர்மினன்ட்ஸ். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எ மேட்ரிக்ஸ் அண்ட் எ டிட்டர்மினன்ட்ஸ், அதாவது மேட்ரிக்ஸ்க்கும் டிட்டர்மினன்ட்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டிவிஷன் பாருங்க. எ மேட்ரிக்ஸ் cannot be reduced to a number. That means a matrix is a structure alone and is not having any value. But a determinant can be reduced to a number. இந்த இடத்துல நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா மேட்ரிக்ஸ்க்கும் டிட்டர்மினன்ட்ஸ்க்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்னங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கங்க. மேட்ரிக்ஸ்க்கும் டிட்டர்மினன்ட்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது அப்படின்னா மேட்ரிக்ஸில் நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணி அதுலேருந்து ஏதாவது வேல்யூ நம்பர்ஸை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதுவே டிட்டர்மினன்ட்ஸை நம்ம வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். அப்படி ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு நம்பர் கிடைக்கும். அதுதான் அது ஃபஸ்ட் பாயிண்ட் சொல்கிறாங்க. ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸை நம்ம ரெடியூஸ் பண்ண முடியாது. அது வந்து அந்த ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது அது ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது தனியாக இருக்கக்கூடியது. சரியா? அதுக்கு எது வரும் செப்ரேட்டாக, அதுக்கு வேல்யூ நமக்கு கிடையாது. ஆனால் டிட்டர்மினன்ட்க்கு நம்ம வந்து சிம்பிளை பண்ண முடியும், அதை ரெடியூஸ் பண்ண முடியும். அப்படி ரெடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு நம்பர் கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ரிக்ஸ்க்கு நம்ம வந்து இந்த ஒரு வேல்யூஸும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதே டிட்டர்மினன்ட்ஸ்க்கு நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அதுதான் அந்த ஃபஸ்ட் பாயிண்ட் சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். செகண்ட் பாயிண்ட், தி நம்பர் ஆஃப் ரோஸ் may not be equal to the number of columns in a matrix. In a determinant, the number is always equal to the number of columns. செகண்ட் டிவிஷன்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கவனிங்க. செகண்ட் டிவிஷன்ஸில் மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ரோஸ் அண்ட் தென் காலம்ஸ் இது வந்து நமக்கு எப்படி வேணால் இருக்கலாம். ஓகேவா? நமக்கு வந்து சொல்லியிருக்கோம் இல்லையா, இப்போ வந்து மேட்ரிக்ஸில் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எந்த ஆர்டரில் வேணால் இருக்கலாம். 2/3 இருக்கலாம், இல்லைனா 2/4 இருக்கலாம், இல்லைனா 4/3 இருக்கலாம், இல்லைனா 4/4 இருக்கலாம். ஓகேவா? எந்த ஆர்டரில் வேணாலும் நம்ம இருக்கலாம் மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும். ஆனால் டிட்டர்மினன்ட் பொறுத்த வரைக்கும் சேம் ஆர்டரில் இருக்கணும். டிட்டர்மினன்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ரிக்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு ரோ அண்ட் தென் காலம் ஈக்குவலாக இருக்கணும். ஓகேவா? அதுதான் நமக்கு இந்த டிட்டர்மினன்ட் கண்டிஷன். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா சேமாக இருக்கணும். ஓகேவா? அப்போ நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் ஈக்குவலாக இருக்கணும். அப்படி ஈக்குவலாக இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், டிட்டர்மினன்ட்ஸை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஆனால் நமக்கு வந்து மேட்ரிக்ஸ்க்கு வந்து எப்படி வேணால் இருக்கலாம். ஓகேவா? நம்பர் ஆஃப் ரோஸ் நம்பர் ஆஃப் காலம்ஸ் அப்படிங்கிறது எப்படி வேணால் இருக்கலாம். ஆனால் நமக்கு டிட்டர்மினன்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நம்பர் ஆஃப் ரோஸ் நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஈக்குவலாக இருக்கணும்.
அப்போ நமக்கு வந்து மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிளுக்கு நமக்கு ஆர்டர் பார்த்தீங்கன்னா 2/3, 3/2, 2/4, 3/4 இந்த மாதிரி நமக்கு ஆர்டர்லலாம் எடுத்துக்கலாம். அதுவே நம்ம டிட்டர்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா 2/2 தான் எடுக்கணும், 3/3 எடுக்கணும், 4/4 எடுக்கணும். இந்த மாதிரி சேம் ஆர்டரில் தான் நம்ம எடுக்கணும். அதுதான் இந்த செகண்ட் டிவிஷன் கண்டிஷன். ஓகே, தேர்ட் ஒன் பாருங்கள். தேர்ட் ஒன் பாயிண்ட், on interchanging the rows and columns a different matrix is formed. In a determinant, interchanging the rows and columns does not alter the value of the determinant. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு மேட்ரிக்ஸில் நமக்கு வந்து மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய ரோவையும் காலத்தையும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டிஃப்ரெண்ட் மேட்ரிக்ஸ் நமக்கு ஃபார்ம் ஆகும். ஓகேவா, நமக்கு வந்து மேட்ரிக்ஸில் நமக்கு வந்து ரோஸையும் காலத்தையும் நம்ம வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு டிஃப்ரெண்ட் மேட்ரிக்ஸ் நமக்கு கிடைக்கும். ஆனால் டிட்டர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த ரோஸையும் காலத்தையும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. நமக்கு வந்து டிட்டர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சேம் ஆர்டரில் இருக்குன்னு சொல்லியாச்சு. அந்த சேம் ஆர்டரில் இருக்கக்கூடியது டிட்டர்மெண்ட்ஸை நம்ம வந்து சிம்பிளை பண்ணால் ஒரு வேல்யூ கிடைக்கும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஆனால் மேட்ரிக்ஸ்க்கு வேல்யூ கிடைக்காது, டிட்டர்மெண்ட்ஸ் தான் வேல்யூ கிடைக்கும். அப்போ அந்த மேட்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம டிட்டர்மெண்ட்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அந்த டிட்டர்மெண்ட் வேல்யூஸ் வந்து நமக்கு வந்து சம்திங் வேல்யூஸ் நமக்கு கிடைக்கும். அந்த டிட்டர்மெண்ட்ஸ் வேல்யூஸ் வந்து டிட்டர்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ரோவையும் எந்த ஒரு காலத்தையும் நம்ம வந்து ஆல்ட்ரேட் பண்ணுறதுனால அதனுடைய வேல்யூஸ் நமக்கு வந்து சேஞ்சஸ் ஆகாது. அதுதான் இங்கே சொல்கிறாங்க தேர்ட் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும். ஓகேவா, இப்போ வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எ மேட்ரிக்ஸ் அண்ட் எ டிட்டர்மினன்ட்ஸ், இதில் வந்து மேட்ரிக்ஸ்க்கும் டிட்டர்மினன்ட்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா, அதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், டிட்டர்மினன்ட் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2. ஆர்டர் 2ல் இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ்க்கு வந்து நம்ம வந்து எப்படி நம்ம சிம்பிளை பண்ணலாம். ஓகேவா, எப்படி வந்து நம்ம சிம்பிளை பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள். லெட் ஏஸ் ஈக்குவல் டு A11, A12, A21, A22. இது நமக்கு மேட்ரிக்ஸ். ஓகேவா, அந்த மேட்ரிக்ஸை வந்து நம்ம வந்து வேல்யூஸ் கண்டுபிடிக்க முடியாது. இதை டிட்டர்மெண்ட்ஸாக சேஞ்ச் பண்ணால் தான் நம்ம வேல்யூஸ் கண்டுபிடிக்க முடியும். அதனால் இதை டிட்டர்மெண்ட்டாக நம்ம என்ன செய்யணும், இந்த ஏங்கிற அந்த மேட்ரிக்ஸை வெர்டிக்கல் லைனுக்குள்ளே எழுதிக்கணும். இப்போ டபுள் வெர்டிக்கல் லைனுக்குள்ளே இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸ் எழுதிட்டிங்க அப்படின்னா அதை வந்து எதை குறிக்குது அப்படின்னா டிட்டர்மெண்ட்டாக குறிக்கக்கூடியது. அப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ. இப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏஸ் ஈக்குவல் டு இந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா அதே போல் டபுள் வெர்டிக்கல் லைனுக்குள்ளே நம்ம சேஞ்ச் பண்ணோம். இப்போ இந்த இடத்துல டபுள் வெர்டிக்கல் லைன், இங்கே ஒரு வெர்டிக்கல் லைன் பண்ணோம், இந்த இடத்துல ஒரு வெர்டிக்கல் லைன் பண்ணோம். சேம் எலமெண்ட் அப்படியே எடுத்துக்கணும். A11, A12, A21, A22 வரும். இப்போ இந்த டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏங்கிறது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நல்லா கவனிச்சுங்க. இது ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, இல்லைனாலும் நான் மறுபடியும் நான் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்குங்க. A11, A12, A21, A22 இது வந்து 2/2 இருக்கக்கூடிய ஆர்டர். அப்போ இதை வந்து நம்ம எப்படி சிம்பிளை பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து A11, A22 அப்படிங்கிறது நமக்கு என்னென்னா மெயின் டயகனலில் இருக்கக்கூடிய எலமெண்ட் A11, A22. ஃபஸ்ட்டு மெயின் டயகனலில் இருக்கக்கூடிய இந்த எலமெண்ட்ஸை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ A11 இன்ட்டு A22 மல்டிப்ளை பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு A21, A12 அப்படிங்கிறது நமக்கு என்ன அப்படின்னா சப் டயகனல். அப்போ இந்த சப் டயகனல் வேல்யூஸ் இந்த எலமெண்ட்ஸை நம்ம என்ன செய்கிறோம் மல்டிப்ளை பண்ணும் பொழுது A21 இன்ட்டு A12 எழுதலாம். அப்போ இந்த A21 இன்ட்டு A12 அப்படிங்கிறது சப் டயகனல் இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ், அதை மல்டிப்ளை பண்ணிங்க. நெக்ஸ்ட் ரெண்டையும் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா மைனஸ் பண்ணுறோம். A11 இன்ட்டு A22 மைனஸ் A21 இன்ட்டு A12. அதாவது இங்கே ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுங்க, எந்த ஒரு மேட்ரிக்ஸ்க்குமே நம்ம டிட்டர்மெண்ட்ஸ் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸை நம்ம வந்து டபுள் வெர்டிக்கல் லைனுக்குள்ளே நம்ம எடுத்துக்கணும். டபுள் வெர்டிக்கல் லைனில் எடுத்துக்கிட்டு 2/2 மேட்ரிக்ஸாக இருந்தால் அதை எப்படி நம்ம வந்து டிட்டர்மெண்ட்ஸ் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மெயின் டயகனலில் இருக்கக்கூடிய வேல்யூஸை நம்ம வந்து என்ன செய்யணும் மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு சப் டயகனலில் இருக்கக்கூடிய வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணணும். அது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு டிட்டர்மெண்ட் ஆஃப் வேல்யூ கிடைக்கும். அப்போ இது 2/2 ஆர்டரில் இருக்கிறனால இதை வந்து என்ன செஞ்சுருக்கோம், ஃபர்ஸ்ட் வந்து மெயின் டயகனல் வேல்யூஸ் A11 இன்ட்டு A22 எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு சப் டயகனல் வேல்யூஸ் A21 இன்ட்டு A12 எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் அது ரெண்டையும் மைனஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் நமக்கு வந்து ஜென்ரல் ஃபார்முலா. இதை வச்சு தான் நம்ம 2/2 மேட்ரிக்ஸ்க்கு நம்ம என்ன செய்கிறோம் டிட்டர்மெண்ட்ஸ் வேல்யூஸை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, இப்போ இதை யூஸ் பண்ணி எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்ஸாம்பிள் 7.14 எவாலுவேட் டிவிஷன் 1 டிட்டர்மெண்ட் ஆஃப் 2, 4, -1, 2 நம்ம கொடுத்துட்டாங்க. இப்போ கொஸ்டினில் நமக்கு டேரெக்டாக என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து 2, 4, -1, 2 அப்படிங்கிறது நம்ம கொடுத்துட்டாங்க.
ஓகே நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 7.14ல எவாலுவேட் ஃபர்ஸ்ட் டிவிஷன் 2 4 மைனஸ் 1 2ங்கிறது நமக்கு டபுள் வெர்டிகல் லைனில் கொடுத்துட்டாங்க. இப்போ இதை வந்து டிட்டர்மின் ஃபார்ம்லேயே கொடுத்துட்டாங்க. இதனுடைய வேல்யூஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இதை வந்து நம்ம வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அதாவது டபுள் வெர்டிகல் லைனுக்குள்ளே ஏங்கிற மேட்ரிக்ஸாக நம்ம இதை கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் 2 4 மைனஸ் 1 2. இதை நம்ம சிம்ப்ளை பண்ணணும் அப்படின்னா என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு மெயின் டயகனலில் இருக்கக்கூடிய வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணணும், நெக்ஸ்ட்டு சப் டயகனலில் இருக்கக்கூடிய வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணணும், மல்டிப்ளை பண்ணிட்டு ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணணும். அதுதான் நமக்கு ஃபார்முலா. இப்போ இந்த இடத்துல பாருங்கள் 2 2s are 4, நெக்ஸ்ட்டு மைனஸ் 1 into 4 மைனஸ் 4, ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கும், மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் 4 ஆகும். therefore 4 plus 4 therefore 8. அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, வேல்யூ 8ன்னு கிடச்சிருக்கு. அப்போ நமக்கு வந்து 2/2 மேட்ரிக்ஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2/2 மேட்ரிக்ஸில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை ஈஸியாக நம்ம சிம்ப்ளை பண்ணிடலாம். எப்படி சிம்ப்ளை பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு மெயின் டயகனலில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை மல்டிப்ளை பண்ணோம், நெக்ஸ்ட்டு சப் டயகனலில் இருக்கக்கூடிய வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணிட்டு ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு வேல்யூஸ் கிடைக்கும். அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் வேல்யூஸ் நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 8ங்கிற வேல்யூஸ் கிடச்சிருக்கு.